இது வந்து இதுல வந்து பாரு இது தனி இங்க தனி இங்க அதுக்கப்புறம் இங்க பாரு இது வந்து பிரீமியம் ரூம்னு நினைக்கிறேன். ஃபவுண்டன்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மேல இதுவும் ஒரு ரூம். வெயிட்டிங் ஏரியா இல்ல வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட். ஆமா ஸ்டார்டிங்ல எப்படி தெரியுமா வச்சிருந்தான் பாத்தீங்களா? ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஒரு பெட் எல்லாம் தனியா செப்பரேட் பண்ற மாதிரி ஒரு அந்த ரேலிங்ஸ் அந்த ஃபென்ஸ் மாதிரி வச்சிருந்தா அவ்வளவுதான். அதான் அதுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு எத்தனை பேட்டியா எனக்கு புரியல. இது என்ன இது என்னதுன்னு தெரியல. இது ஸ்டேஜா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு தெரியல. சரி நீங்க மேல மாத்திட்டான் ப்ரோ. இங்க பாருங்க மேலயும் அதை போட்டு வச்சிருக்கான். இது என்னது? இது என்ன? இங்கயும் 2 பெட் இருக்கனால ஆமா உள்ள வந்தோடனே 500 ரூபாய் விட்டு அப்படின்னா ஆனா அந்த அடப்பாவீங்களா. அந்த ஒரு பிரீமியம் ரூம் அந்த லக்ஸரி ரூம் இருக்குமே அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குமே அது எங்க போச்சு? இது இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ரூம். ஆமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாத்திட்டான் முன்னாடி இன்னும் ஃப்ளவர்ஸா இருக்கும். மாத்திட்டான். புரியல எத்தனை பேர் வர போறாங்களோ எனக்கு தெரியல. இவ்வளவு ரூம் கட்டி வச்சிருக்கான். இந்த வீடு அப்படியே காப்பி பண்ணி நம்ம வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இல்ல நீ காப்பி பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அவ்வளவு மெட்டீரியல் ரிசோர்சஸ் இருக்கணும்ல. பெட் தானே ஹோம் காயின்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். அவ்வளவு எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. ஹோம் காயின்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீ லெவல் ஏத்தணும். ஓகே லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். லெவல் அதிகமாக உனக்கு இந்த வீடோட அசெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணிக்கணும். லாஸ்ட் ரூம் தான். இன்னைக்கு அவ்வளவுதான் பிரபு ப்ரோ குடிச்சது. பிரபு ப்ரோ சைடு கேப்பா எல்லாரும் போனோடனே யாரையாவது கூட்டிட்டு வந்துருவீங்க இல்ல? ஆனா கிரியேட்டிவ் எப்படி யோசிச்சிருக்கான்? நான் யோசிக்க கூட இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்தோடனே எனக்கு ஒரு ஷாக். என்ன இது இப்படிலாம் யோசிப்பாங்களா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குப்பா. இங்க இந்த ஒரு ரூம்ல மட்டும்தான் ரெஸ்ட் ரூம் இருக்கு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாங்கலாம் அந்த ஸ்டேர் கேஸ் கிட்ட மட்டும்தான் ரெஸ்ட் ரூம் இருக்கு. எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் இல்ல. நல்ல வேளை ஓபன் ரெஸ்ட் ரூம் போடாம இருந்தானே அதோட சந்தோஷம். இங்க பாருங்க இந்த ரூம் கொஞ்சம் அதிகம் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குதான். இங்க இந்த ரூம்குள்ள போறங்க. இந்த ரூம்குள்ள பாருங்க. இல்ல அதையும் வாங்கிடுவான். அதுவும் அந்த அளவுக்கு எல்லாம் அதிகம் கிடையாது. பெட்டோட காஸ்ட் தான். நீங்க வேணா பாருங்க பெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஓப்பன் ரெஸ்ட் ரூம் வச்சிருவான். ஒரு கிளாசெட் வச்சிருவான் தனித்தனியா. ஆமா இதோ இங்க வச்சிருவான். சென்டர்ல வச்சிருவான். சிறப்பான சம்பவம்.
சரி. ரிசப்ஷன் ஏரியா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு பாக்க. ம்ஹும். இல்ல, இல்ல, நல்ல கிரியேட்டிவிட்டி. ஆனா அந்த கிரியேட்டிவிட்டியை நான் வந்து பாராட்டுறேன். லெவல் 25ல பாருங்க, பிரீமியம் லெவல் லெவல் கிளாஸ் ஹவுஸா இருந்தா அவ்வளவுதான், அவ்வளவுதான். இல்ல திங்ஸ் எல்லாம் கிடைக்கல, ஒரு ஒரு லெவல் ஏற தனித்தனியா ஏதாவது கிடைக்கும், அப்போ அவன் வந்து அப்கிரேட் பண்ணுவான். ஐ திங்க் நீங்க லெவல் 30 மட்டும் ரீச் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க, பிரீமியம் ஓயோ ரூம்ஸ் 50% ஆஃபர்னு போட்டு விற்பான். வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆமா, லெவல் ஏரியால நிறைய திங்ஸ் கிடைக்கும், நிறைய அந்த என்ன சொல்றது, வாங்குறதுக்கு நிறைய இது கிடைக்கும், ஹோம் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். சோ அதை வச்சு வாங்கிடுவாங்க. இப்போதைக்கு நல்லா இருக்கு பாக்க. எத்தனை ரூம் எப்பா என்னவே முடியல, எத்தனை ரூமை விடுங்க, எத்தனை பெட் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் எல்லா ரூமுக்கும் ரெஸ்ட் ரூம் கட்டணும் ப்ரோ, எல்லா ரூமுக்கும் அவன் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் கட்டணும், அதுதான் முக்கியமானது. அவ்வளவுதான் ப்ரோ. அதனால என்ன, கர்ட்டனை மூடிக்கலாம், பிரச்சனை இல்லை. கர்ட்டனை மூடிக்கலாம், இல்ல பிரச்சனை. ப்ரோ வந்துட்டாரு, வர்மின் கொஞ்சம் கூப்பிடுறியா சேது ப்ரோ? ஒரு வாரம் பண்ணிட்டாரு, அதுக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு போர் அடிக்குதுன்றாரு. சரி ஓகே. அட்லீஸ்ட் இதே காமிப்போம். சரி போலாம், வா போலாம். நீ இந்த ஓயோ ரூம் மட்டும் காட்டிடுவோமே, இதுக்கு காட்டிடுவோம். இத ரூம்குள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சரி வா வெளியே போலாம் அப்பனா.